தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த தேர்தல் நிலவரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தல் பணிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக தங்களுடைய பணிகளை ஆரம்பித்துள்ளார்கள். நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு. நாம் தமிழர் கட்சி வாக்குகள் சிதறிவிடும், நாம் தமிழர் கட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்றெல்லாம் ஒரு சிலர் கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் தங்கள் ஓட்டு என்று விசிலடிச்சான் குஞ்சுகளும் கூறி வந்தார்கள். தற்பொழுது தேர்தல் நிலவரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தும் கூட விஜயை நம்பி அந்த கட்சியோடு கூட்டணி வைக்க எந்த ஒரு குட்டி கட்சிகளும் முன்வரவில்லை. அதே நேரத்தில் தற்பொழுது நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருக்குமான வாகரத்து பிரச்சனை தற்பொழுது சந்தி சிரிக்கும் நிலையில் உள்ளது. விஜய் குடும்ப வாழ்க்கை தெருவுக்கு வந்துள்ளது. விஜயை பற்றி அவருடைய மனைவி கூறிய குற்றச்சாட்டுகள் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே பெண்கள் நடிகர் விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி. இனிமேல் நடிகர் விஜய் நடத்துகிற மாநாடு, பொதுக்கூட்டங்களுக்கு பெண்கள், இளம்பெண்கள், வயது வந்த பெண்கள் கலந்து கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளது. நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருக்கும் இடையேயான அந்த வாகரத்து பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தை பின்னுக்கு தள்ளியுள்ளது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சி அடித்து ஆட ஆரம்பித்துள்ளது. களத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் உள்ளது. 15 முதல் 30% வாக்குகள், 1 கோடி வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. நாம் தமிழர் கட்சி இனிமேல் அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி 1% வாக்குகள் கூட பெறாது என்று சொன்னவர்கள் வாய்க்கு பூட்டு போடப்பட்டுள்ளது.